ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 4 முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா முக்கிய அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமான அப்டேட் அப்படின்னா, ஸோ ஏப்ரல் முதல் இந்த புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருது அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மொதல் அப்டேட், 3 மாத உணவு தானியங்கள் ஒரே முறையில் வழங்கப்படும் என்ற புதிய திட்டம் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் கோதுமை போன்ற பொருட்கள் ஒரே தடவையில் வழங்கப்பட உள்ளன. கோதுமை கொள்முதல் தொடங்க உள்ளதால் மத்திய அரசின் கிடங்களில் உள்ள பழைய இருப்புகளை காலி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியேறிருக்கு. ஸோ 3 மாதத்துக்கான பொருட்களை உங்களுக்கு இந்த மாதமே வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. இது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தற்போது இகேஒய்சி கட்டாயம் என்ற முக்கிய மாற்றமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தங்களின் ஆதார் விவரங்களை சரிபார்த்து இகேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டும். இதை செய்யாதவர்களுக்கு எதிர்காலத்தில் ரேஷன் பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர் இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தோம் கேஒய்சி அப்டேட் பண்ணியாகணும். அப்படி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேஷன் பொருட்கள் குறையும். அதேமாரி அவங்களுடைய பெயர் நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி இப்போது டிஜிட்டல் விநியோக முறை மூலம் ரேஷன் வழங்கும் நடைமுறை பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு மூலம் உண்மையான பயனாளிக்கு மட்டுமே பொருட்கள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய திட்டமிட்டிருக்கு. அதேபோல் தகுதியில்லாத அல்லது போலியான ரேஷன் கார்டுகளை நீக்கும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் உண்மையான பயனாளிகளுக்கு உரிய அளவு உதவி கிடைப்பதை உறுதி செய்யப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4வது அப்டேட் என்ன அப்படின்னா, புதிய ரேஷன் கார்டு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு இருக்கிறதால புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் நிறுத்தி வச்சிருக்காங்க. குறிப்பாக ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு தேர்தல் முடிந்த பிறகு மே 4ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு கார்டு விநியோகம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது குறித்து அதிகாரி ஒருவர் கூறுகையில், புதிய ரேஷன் கார்டு தேவைப்படுவோர் ஆன்லைன் வாயிலாக தடையின்றி விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு புதுசாக ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. குறிப்பாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் புதிய கார்டுகளை அச்சிட்டு விநியோகம் செய்யும் பணி தற்போது நடைபெறாது. ஸோ உங்களுக்கான கார்டை மட்டும் பிரிண்ட் பண்ணி நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தேர்தல் நடைமுறைகள் முடிந்து விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்ட பின்புதான் புதிய கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கும். அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சராசரியாக மாதத்திற்கு 2000 புதிய விண்ணப்பங்கள் வருகின்றன. ஆனால் இவை அனைத்தும் தேர்தல் முடிவுக்கு பின் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு கார்டுகள் வழங்கப்படும் அப்படின்னு நம்பி அவர் தெரிவிச்சிருக்காரு. தற்போது ரேஷன் கார்டு தொலைந்து விட்டாலோ அல்லது புதிய கார்டு தேவைப்பட்டாலோ இப்போது ஆன்லைனில் விண்ணப்பித்து வைப்பது நல்லது. வரும் மே மாதம் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும். ஆகவே அப்போது விண்ணப்பிப்பது சிக்கலை ஏற்படுத்தலாம் அல்லது தாமப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் புதுசாக ரேஷன் கார்டு தேவைப்படுறவங்க, தொலைஞ்சு போனவங்களாம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஸோ அடுத்த ஆட்சி வரும்போது அவங்க சீக்கிரமாக ஆர்டர் போட்டுருவாங்க எல்லாருக்கும் ரேஷன் கார்டு கொடுக்க சொல்லி. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பி தெரிவிச்சிருக்காங்க. அதனால் ஸோ அப்ளை பண்ணுறவங்க இப்போ அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ரேஷன் கார்டுக்கு இதுதான் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.